ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 25 சரிங்களா, இன்றைக்கான எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கலோட ரிவ்யூவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இன்றைக்கான ரிவ்யூ போடுங்கன்னு. ஒரு சிலருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை, எதுவும் நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா, எனக்கு வந்து கிளாஸ் வந்து 1:00 தான் முடியும். சரிங்களா, 1:00 முடிக்க சாப்பிட்டு தான் ரூமுக்கு வந்தேன். சரிங்களா, என்னால் முடிஞ்ச டைம் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. நான் இன்றைக்கி வந்து நம்ம பசங்க 4 பேர் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாங்க. ஆவடியில் எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாங்க. சரியா, நேற்று ஈவினிங்லாம் போயிட்டாங்க. சரியா, நேற்றுலாம் முந்தானத்துலாம் போயிட்டாங்க. சரிங்களா, முந்தானத்துலாம் சென்னை ரீச் ஆகிட்டாங்க. சென்னை ரீச் ஆகி 2 days ரெஸ்ட்லேயே இருக்கலாம் அப்படின்னு முந்தானத்துலாம் போயிட்டாங்க. நேற்று ஈவினிங் 4 மணிக்கு போயிருக்காங்க. சரி, 4 மணிக்கு போனோன்னா அங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை அங்கே ஸ்டே பண்ணக்கூடாது, எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 2 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று ஈவினிங் வந்து யாருமே இருக்க விடலை. சரிங்களா, பசங்க போக போக எங்கேப்பா ஸ்டே பண்ணுவீங்க, தூங்காமல் எப்படிப்பா ஓடுவீங்க, சாப்பிடாமல் எப்படிப்பா ஓடுவீங்க, எங்கேப்பா பாத்ரூம் போவீங்க, இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கப்பா, காலையில் வாங்க, அன்றைக்கி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நேற்று வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டாங்க. நேற்று யாருமே ஸ்டே பண்ணல. சரியா, நம்ம பசங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 1:00 ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சரியா, காலைல 1:00 ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இல்லை 1:00 ரிப்போர்ட் பண்ணோன்னா ஆல்ரெடி ஒரு 100 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க போல். சரியா, ஒரு பேட்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து 100 பேராக ஓட விட்ருக்காங்க. சரியா, 100 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. நம்ம பசங்க 1 மணிக்கு போனோன்னா நம்ம பசங்க வந்து 2வது பேட்ச் ஓடிருக்காங்க. சரியா, 3 மணிக்கு அந்த போர்டு எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க நம்பரை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு போர்டு எடுத்து வச்சுருக்காங்க. போர்டில் நீங்கள் உங்கள் நம்பர் பார்த்தோன்னா உள்ளே என்ட்ரு ஆகலாம். சரியா, உள்ளே என்ட்ரு ஆகணுன்னா உங்களோட ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு RFIDலாம் எடுத்து கேட்டுக்கிட்டு RFID மாட்டி விட்டுட்டு அடுத்து சரியா, அன்றைக்கி வந்து ட்ராக் மாற்றிருக்காங்க. சரியா, கிரவுண்டு முன்னாடி வந்து கிரவுண்டு மாற்றிருந்தாங்க. கிரவுண்டில் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கிரவுண்டில் நடந்துச்சு. சரியா, மழையின் காரணமாக இப்போ வந்து ஆவடியில் பரேடு கிரவுண்டில் நடத்துகிறாங்க. சரியா, கிரவுண்ட்னால் அது வந்து உங்களுக்கு வந்து தார் ரோடில் தான் இருக்கும். சரிங்களா, கிரவுண்டில் வந்து தார் ரோடில் தான் இருக்கும். ரோட்டில் ஒன்ற மாரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா, ஒரு லேப்ஸ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 385 மீட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நான் அதோட ரிவ்யூ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் ரிவ்யூஸ் போட்டிருக்காரு. அதை வந்து நான் பின்னாடி ஆடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன், ஆட் பண்ணுறேன், அதே நீங்கள் கேளுங்க. சரியா, 385 மீட்டர் கரெக்டாக இருக்குது. அவர் வந்து நல்லா சில ட்ரையல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 23, 30, 24, 25 தான் ஓடுவார். சரிங்களா, அவர் வந்து ட்ரையல்ஸில் வந்து அந்த டைம் தான் ஓடுவார். இப்போ அவங்க வந்து செலக்ஷனில் வந்து 23:36 சம்திங் கூட ஓடிருக்காரு. சரியா, அவர் நார்மலாக தான் அப்புறம் ஒன்றா எஃபோர்ட் போட்டுலாம் ஓடல, ட்ரையல்ஸில் ஒன்று மாதிரி தான் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. யாரும் வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சரியா, யாரும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். சரியா, மைண்ட் செட் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து செஸ்ட்டு. சரியா, செஸ்ட்டில் வந்து 4-5 பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்களாம். சரிங்களா, நீங்கள் வந்து ரன்னிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, செஸ்ட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரியா, முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செஸ்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கான பேட்சில் வந்து 100 பேராக ஓட விட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து இல்லை. சரிங்களா, 100க்கு ஒரு 50% கிட்ட பாஸ் ஆகிட்டாங்க. இவங்க வந்து 2வது பேட்ச் ஓடிருக்காங்க. 2வது பேட்சில் வந்து கிட்டத்தட்ட ரன்னிங்கில் வந்து 56 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. அதுக்கடுத்து செஸ்ட்டில் வந்து தெண்டாலெலாம் போட டைம் கொடுத்துமே அவங்களுக்கு வந்து சரியான செஸ்ட்டு மெஷர் வந்து வரல. சரியா, அதனால் செஸ்ட்டில் 4-5 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதனால் வந்து செஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி ஒன்று எல்லா பேட்ச்லேயும் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ரன்னர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ரன்னிங்கை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் வர்ற காய்ஸ் வந்து ஃபிசிக்கல் வந்து மேக்ஸிமம் பயப்படாமல் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். சரியா, உங்களுக்கு வந்து ரோட்டில் ஓட்டுறதுனால ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கும். சரி, ரோட்டில் ஓடி பழகிருப்பீங்க, ரோட்டில் டைமிங் பார்த்து பழகிருப்பீங்க. ரோட்டில் ஓட்டுறதுனால ஒரு அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். சரி, அந்த மணலில் நீங்கள் கிரவுண்டில் ஓடும்போது அதில் வந்து எம்சன்லாம் போட்டிருந்தாங்க. சரியா, கொஞ்சம் வந்து சகதிகளாக இருந்திருக்கும், ப்ராப்பராக அவங்களால ஓடி இருக்க முடியாது. சரி, அவங்களுக்கு வந்து ரோடு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால இனிமேல் வர்ற பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதிலே வந்து ட்ரையல்ஸ் வந்து மேக்ஸிமம் இனிமேல் வர்றவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதில் தான் நடக்கும். சரி, அதனால் வந்து யாரும் பயப்பட வேண்டாம், கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, யாரும் ஆப்சென்ட் ஆகிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுங்கள். சரியா, மேக்ஸிமம் வந்து 6-6:30 இன்றைக்கி ஃபஸ்ட் பேஜ் ஓட விட்ருக்காங்க. சரியா, 6 மணிக்கெலாம் ஓட விட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து 6:30 கிட்ட ஓடிருக்காங்க. ஒரு பேஜுக்கு ½ hour ஆகும் இல்லையா. லாஸ்ட் பேஜ்லாம் 11:30 முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஒரு 100 பேராக ஓட விட்டால் கூட 10 பேஜ் தான். சரி, 1000 பேருக்கு 10 பேஜ் தான். மொத்தத்தில் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு ஆரம்பித்து 11-11:30 எல்லா பேட்சும் முடிஞ்சிருச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கான ரிவ்யூ இதுதான். சரிங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக ஓடுங்க, நார்மலாக ஓடுங்க. சரியா, அதே 13 லேப்ஸ் தான் ஓடணும். சரி, அதே 13 லேப்ஸ் தான் ஓடணும். சரிங்களா, 6 மணிக்கெலாம் ஃபஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பேஜ் 11:30 முடிஞ்சு அதே 13 லேப்ஸ் ஓடணும். கான்ஃபிடண்ட்டாக ஓடுங்க, மைண்ட் செட்டோடு ஓடுங்க. சரிங்களா, ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து 100 பேர் ஓடணும். சரியா,
கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அன்றைக்கி நம்ம பசங்க 4 பேர் ஓடிருக்காங்க. 4 பேரில் 3 பேர் பாஸு. சரிங்களா? 3 பேருமே வந்து டைமிங் வந்து ட்ரையல்ஸில் வந்து 23, 23, 30, 24, 25 தான் ஓடினாங்க. இன்னும் ஒருத்தர் உண்டு, அவரும் வந்து 25 தான் ப்ராக்டிஸில் வந்து ட்ரையல்ஸில் ஓடினார். சரி, ஆனால் அவருக்கு வந்து மைண்ட் செட்டு அந்த இது வரைக்கும் செலெக்ஷன்லாம் அட்டன் பண்ணதில்லை, இது வரைக்கும் அது கூட்டத்தில் ஓடினதில்லை. சரி, அந்த மாதிரி வந்து மைண்ட் செட்டு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு பதட்டத்தில், ஒரு பயத்தில், ஏன் பயப்படணும், ஏன் பதட்டப்படணும்? சரியா? கான்ஃபிடண்ட்டாக ஓடுங்க. நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்டு. சரி, இவ்வளோ நாள் ஒரு 3 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பதட்டத்தினால அந்த பயத்தினால விட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதே வேஸ்ட் ஆகாது. உடம்பு நல்லா ஃபிட்னஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் இவ்வளோ நாள் நீங்கள் எதுக்காண்டி டார்கெட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தீங்களோ அதில் வந்து உங்களால் பாஸ் ஆக முடியல இல்லையா, ரிஜெக்ட் ஆகிட்டீங்க இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நீங்கள் எந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை 13 லேப்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா 13 லேப்ஸும் மைண்ட் செட்டோடு ஓடுங்க. கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சரிங்களா? கடைசி ஒரு செகண்டில் கூட நீங்கள் பாஸ்ன்னு கூட ரிசல்ட் வரலாம். சரிங்களா? ஆமாம், அதனால் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். நான் இப்போ அவரோட ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஆடியோவில் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ. ப்ரோ, நாங்கள் வந்து 25th போனோம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் 1 மணிக்கு போனோம். அடுத்து லைன் ஃபார்ம் பண்ணி அப்படி இப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. 3 மணிக்கு அந்த போர்டை கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் தான் நான் லைன் அது பார்த்தவங்க நம்பர் பார்த்தவங்கள ஒரு தனியாக லைனில் நிற்க வச்சாங்க. இன்னும் அப்புறம் அவங்கள ஒன்று ஒன்றா 100 பேராக விட்டாங்க. ஒரு பேட்ச் 100 பேர். நாங்கள் வந்து செகண்ட் பேட்ச் போனோம். கரெக்டாக 6:30க்கு ஓடணும்னு நினைக்கிறேன். 6:30க்கு ஓடணும். ரோடு இந்த கிரவுண்டு தான், பரேட் கிரவுண்டு தான் ஓடணும் எல்லோரும். 13 ரவுண்டு பரேட் கிரவுண்டில். 13 ரவுண்டு கொஞ்சம் பாதியிலே வச்சுருக்காங்க. பாதிக்கு இந்த சைடு ஓடுற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து 4 பேர் ஓடணும். நான், பாண்டியா ப்ரோ, ஹரிஹரன், விக்ரம் ப்ரோ 4 பேர் ஓடணும். 3 பேர் செலக்ட் ஆகிருக்கணும் ப்ரோ. ரொம்பவுமே நார்மலாக ஓடினா போதும். ரொம்பன்னு பேஸ் அதிகமாக வைக்கணும், ஸ்பீடு ஏற்றணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக ட்ரெயினில் விட நார்மலாக ஓடினாலே போதும். அந்த அளவு ட்ரெயினில் அளவுக்கு எஃபோர்ட் போடலண்ணா. லாஸ்ட் ஒரு 50 மீட்டர் கிட்ட தான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஓடினேன். எனக்கு கொஞ்சம் எவ்வளோ ஓடினேன்னு தெரியாமல் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஓடினேன் தவிர ரொம்ப ஈஸியாக தான் முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே. ரோட்லனால ஈஸியாக நிறைய பேர் பாஸ் ஆனாங்க. எங்கள் பேட்சில் 100 பேருக்கு 52 பேர்கிட்ட பாஸ் ஆகிட்டாங்க. அடுத்தடுத்த பேட்சில் பாஸ் ஆகிட்டாங்க நிறைய. பரவாயில்ல. கிரவுண்டை பொறுத்தவரை கிரவுண்ட் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக இருக்குது. கிரவுண்டு நல்லா தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, நீட்டாக இருக்குது. எல்லா பேட்ச்லேயும் ஒரு மினிமமாக எல்லாருமே நிறைய பேர் குவாலிஃபை தான் இருக்காங்க. ரொம்ப ரிஜெக்ஷன் ஒன்றும் இல்லை. ஒரு மினிமம் 50 பேர் 40 பேர் இந்த மாதிரி குவாலிஃபை தான் இருக்காங்க. ரொம்ப பேர் ரிஜெக்ஷன் அவ்வளோ முன்னாடி மாதிரி ரொம்ப மேக் அடிச்சுன்னா அவ்வளோ இல்லை. எல்லாருமே மேக்ஸிமம் ஓடிட்டாங்க.